வந்திருக்குன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. எங்கள் வீட்டு பின்னாடி கொஞ்சமாக ஸ்பேஸ் இருந்துச்சு. அதில் வந்து எங்கள் அம்மா வந்து கொத்தவரங்காய் செடியும் காராமணி செடியும் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த காராமணி செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நாங்கள் அது வந்து என்ன பண்ணோன்னா, இந்த பழைய மரத்தோட ஒரு களையை வெட்டிட்டு அந்த களையை வந்து நட்டி விட்டோம் செடி பக்கத்தில். செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த களை இருக்க ஃபுல்லாக இடத்துலையும் வந்து நல்லாவே பரவிடுச்சு. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் போட்டிருக்கோம். அதனால தான் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய காயெலாம் கூட காய்ச்சிருக்கு. இதுனா காராமணி தானே? அது காராமணி பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் பறித்து வச்சுட்டாங்க. பிஞ்சு இருக்கா? இது இது பறிக்க வேண்டியதுன்னு ரொம்ப பிஞ்சு இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்கனஸ் ஆகும். ஓ, ஆமாம். இது நல்லா திக்காக இருந்தாலும் பிஞ்சு மாதிரி தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஒன்று அந்த பக்கம் போகலாம். இன்னும் வந்து இந்த சைடு இருக்குது செடி. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே காய் காட்டிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் அந்த களை மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பந்தல்லாம் போடுறதுக்கு பதிலாக பேசாமல் இந்த மாதிரி ஒரு களையை கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த களையில் இருக்க சின்ன சின்ன இதுலேயும் கூட செடி வந்து ஃபுல்லாக வந்து பரவிடும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக வந்து இதை ஏற்றி விடணுன்ற அவசியம் இல்லை, அதுவே கூட ஏறிக்கும். சப்போர்ட் மட்டும் கொடுத்தப்போ பாருங்கள், இது வந்து ஒன்று விதைக்கு எதுவும் விடலையா? விட்டுனே இருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. விதைக்கு விட்டேன். இந்தாங்க, இந்த மரத்தில் காஞ்சி போச்சு. வரப்பா இந்த சைடு 2 இருக்குது. அது நிறைய காய்ச்சி இருக்குப்பா. பரவாயில்லையே. அது விதமா? அது பிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, நிறையவே காய்ச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. அரை கிலோ இருக்குமா? இங்கே ஆக்சுவலாக நாங்கள் வெண்டைக்காய் செடியும் போட்டோம், அப்புறம் எதுவும் போட்டோம், வாழைக்கண்ணும் போட்டோம். பட் என்னதுன்னா இந்த காராமணி செடி வந்து பரவுனதுனால வெயில் அவ்வளோ படலை. ஸோ வெண்டைக்காவால் அந்தளவு வளர முடியல. ஒரு சிலது மட்டும்தான் வளர்ந்துருக்கு. இது வந்து நாங்கள் போட்ட செவ்வாழை. இது ஒரு செவ்வாழை, அங்கே ஒரு செவ்வாழை இருக்குது. அந்த பக்கம் காய் இருக்கு. ஸோ இங்கே இது அறுக்கலாமா? பாம்பு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு மாடியிலேயும் திருப்பி காய் இருக்குது. அதை வந்து பறிக்க போகிறோம். அதை வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் கீழே பறித்தது வீட்டுக்கு பின்னாடி. அடுத்து வந்து மாடியிலையும் வந்து கொத்தவரங்காய் தானே, காராமணி காய்ச்சிருக்கு. ஸோ அதை இப்போ பறிக்க போகிறோம். ஸோ கீழே இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த விதை. இது பீகார் விதை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு விதை, இந்த ஊர் விதை. இது ஸோ 2 வெரைட்டி போட்டிருந்தோம். ஒன்று வந்து சின்ன வெரைட்டி, ஒன்று வந்து பெரிய வெரைட்டி. 2த்துலேயும் வந்து நல்லா தான் காய்ச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்கள் அம்மா இப்போ பறிக்கிறாங்க அதெல்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மாடி தோட்டம் போட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் செலவு பண்ணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கட்டையோ இல்லை பிளாஸ்டிக்கோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி போடலாம். அதுலேயே வந்து கொடி வந்து பரவிடும். அதெல்லாம் கொடிக்கு வந்து இல்லை எனக்கு காஸ்ட்லியாக போட்டால் தான் வருவேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுதான் மொத்தமாக இன்றைக்கி பறித்த காராமணி. அடுத்த 2 நாளைக்கு எப்படி இதையே செஞ்சு வந்து வெறுப்பேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பட்
வீட்டில் காய்ச்சது நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று. அடுத்தது வந்து கத்திரிக்காய். இப்போ பச்சை மிளகாவும் இல்லைம்மா கீழே. சரி, பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். அடுத்து வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படியே சொல்லுங்க, வாங்க பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுடைய 2வது கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதுதான் எங்களோட 2வது ஹார்வெஸ்ட். கத்திரிக்காயும் இன்னும் நல்லா தான் காய்ச்சிட்ருக்கு. லாஸ்ட் டைம் நாங்கள் பறிக்கும் போது அரௌண்ட் ஒரு 1 kg 1.5 kg கிட்ட பறிச்சிருந்தோம். இது வந்து செகண்ட் டைம் இது. லாஸ்ட் டைம் இந்த கத்திரிக்காய்லாம் இப்போ நல்லாவே பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 வீக் கேப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் பறித்தோம். இப்போது இந்த வீக்கு லாஸ்ட் வீக் சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் இப்போ நல்லாவே மெச்சூர் ஆகிடுச்சு. கட் பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு பூச்சி எதுவும் இல்லை, நல்லா கத்திரிக்காய் இருக்குது. எந்த இதுவும் கிடையாது, எந்த பூச்சியுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வளர்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெனிஃபிட்டு தான். ஒன்று கீழே ஒடிஞ்சி இருக்கு. இது ஒரு கத்திரிக்காய் இருக்கு, அது இது மாட்டினா காப்பாற்றுங்க சொல்லி இருக்கேன். அது எனக்கு உள்ளார காய்ச்சல் இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. பிஞ்சே இருக்குது, ஸ்பொஞ்சே இருக்குது. இது கத்திரிக்காய். சோஃபார் இதெல்லாம் பறிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே வந்து இந்த 2 பொடலங்காய் வந்து வளர்ந்துருந்துச்சு. சரி, இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டோம். பட்டா ஒன்று வந்து பழுத்து சொத்தையாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒன்று அப்படியே விட வேண்டியதாக, இதை வந்து விதைக்கு தான் விடணும். அடுத்தது வந்து இது ஒன்று இருக்குது, இதை பேசாமல் கட் பண்ணிடலான்னு யோசிச்சுட்ருக்கோம். இந்த பாருங்கள், இது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து பழுத்துடுச்சு. ஸோ அது வந்து ஆப்வியஸாக விதைக்கு விட்டுருவாங்க. ஸோ இப்போதைக்கு இதான் பறிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கட் பண்ண போகிற புடலங்காய். கட்ட மாட்டேது திரிக்கோள். இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் பழுத்துச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது வந்து விதைக்கு தான் விடணும். அப்படியே விட்டுருங்க, விதைக்கு விட்டுருங்கம்மா. இது கட்டுங்க. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பறிச்ச ஒரு பொடலங்காய். நல்லா பச்சையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வந்து இப்போதான் வெண்டைக்காய் பூக்கு தான் நேற்று தான் 200 கிராமில் பறித்தேன். நேற்று தான் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பறித்தாங்க வெண்டைக்காய். ஒரு 1/4 கிலோக்கு வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, எதுக்கு தேவையில்லாமல் ஒரே நாளைக்கு இவ்வளோன்ட்டு விட்டாங்க. அண்டு ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருக்காங்க. ஏன்னா இது நல்லா பெருசாக வருது இந்த வெண்டைக்காய். ப்ளஸ் செடிக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ இதோட பேரண்ட் விதையை வந்து எடுத்து வச்சா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெண்டைக்காய் நிறையவே காய்ச்சிருக்கு. ஆக்சுவலி இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது வந்து சிகப்பு வெண்டைக்காய். இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிக்குது. பூவெல்லாம் வந்து இப்போ தான் காயாக மாற ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கேப்சிகம். ஒரே ஒரு கேப்சிகம் தான் வந்திருக்கு.
ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. அது இது பாருங்க, இப்படி தான் காய்க்கணுமா? இல்லை, இந்த கேப்சிகம் ஏழை குடமாக தான் வந்துருக்கு. அது இதில் தண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து விதைக்கு விட்ருக்காங்க. இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். இது வந்து என்னதுன்னா ஏர் பொட்டேட்டோ, ஆர்கே பட்டறையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. வளர்ந்துருக்கு ஓரளவு, பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வளரல. ஒருவேளை ஸ்லோவாக வளருமா என்னன்ட்டு தெரியல, பார்ப்போம். இந்த அவரைக்காய் கொடியும் வந்து ரொம்ப மெச்சூர்டான கொடி, நல்ல பெரிய கொடி. பூ பூக்குது காய்க்க மாட்டேங்குது, பூ பூக்குது காய்க்க மாட்டேங்குது. பேக் டு டைனி கிரேப்ஸ். ஐ திங்க் கிரேப்ஸ் வந்து இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சுருங்கி போயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. கீரை வந்து கீரை வந்து விதை போட்டுருச்சுமா. அப்பயே சொன்னேன் அடுக்கிறதுக்கு பறிக்கணும் கீரை. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே இந்த கீரை வந்து பறிக்க வேண்டியது, பட்டு சரி ஃப்ரைடே வந்து வீடியோ எடுக்கும்போது பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாங்க. பார்த்தா நிறைய கீரையில் வந்து நல்லா விதை போட்டுருச்சு. இதே கீரை வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே எடுத்திருப்பேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். பட் ஸ்டில் எங்கள் அம்மா வந்து பறிக்கிறாங்க. மேபி இன்றைக்கி கீரை குழம்பு தான் போல இருக்குது. ஸோ கீரையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. கீரையில் ஆக்சுவலாக விதை இருக்குது, பட்டு ஆல்ரெடி ஒரு கீரை வந்து விதைக்காக விட்டுருக்காங்க. அதனால் இதை வந்து இன்றைக்கி யூசேஜ்க்காக பறிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் லன்ச் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய். பாவக்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சு தான், பட்டு ஓகே இது போதும். இதுக்கு மேலே விட்டால் அதை வந்து பழுத்துரும்னு நினைக்கிறேன். இது ஒரு பாவக்காய். அதுக்கப்புறம் இங்கே ஒரு காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். ஓ, இது நல்லா பெருசாகவே இருக்குது. மொத்தம் இப்போதைக்கு 3 பாவக்காய். 4 பேருக்கு போதுங்க. அதான் ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 2 நாளைக்கு தேவையான காய்கறியே நிறைய கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இது பண்ணது. இதில் வந்து காராமணி இருக்குது. என்னம்மா? ஸோ பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பொடலங்காய் ஒரு 3/4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் காராமணி. அப்புறம் வந்து கத்திரிக்காய் அது ஒரு 3/4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 3/4 கிலோ கத்திரிக்காய், அரௌண்ட் ஒரு 400 கிராம்ஸ்க்கான பாவக்காய். அதுக்கப்புறம் இந்த இது ஒரு கட்டு கீரை. ஆக்சுவலாக கீரை தான் ஹைலைட்டாகவே இருக்குது. பாருங்கள் என்ன கலராக இருக்குது பாருங்கள். அண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக். நீங்கள் வெளியே போய்ட்டு ஒரு ஆர்கானிக் காய்கறி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், பர்ஸு காலியாக பண்ண வேண்டியது தான். பட் இது வந்து நம்ம வீட்டிலே வளர்த்துக்கலாம். தேவையான காய்கறிகள் நமக்கு இஷ்டம் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எப்போ இஷ்டம் எப்போ பறிச்சிக்க வேண்டியது தான். செய்யலாம், மார்க்கெட்டுக்கு போட்டு இருக்காது. ஸோ நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஹார்வெஸ்ட்டில் சந்திக்கிறோம். பாய்.